வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல சமையல்ல வாசனைக்காக பயன்படுத்தப்படும் ஜாதிக்காய் சின்ன மசாலா மாதிரி தெரிந்தாலும் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. ஆனா இதை அதிகமாக சாப்பிட்டால் ஆபத்தும் இருக்கிறது. இன்று ஜாதிக்காயின் பயன்கள், தீமைகள், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை முழுமையாக பார்க்கலாம். ஜாதிக்காய் என்பது நட்மெக் என்று அழைக்கப்படும் ஒரு மசாலா பொருள். இது ஒரு விதை வகை. நறுமணம் அதிகம் இருக்கும். பிரியாணி, பால், இனிப்பு வகைகள், ஆயுர்வேத மருந்துகள் போன்றவற்றில் பயன்படுத்துவார்கள். சிறிதளவு சேர்த்தாலே நல்ல வாசனையும் சுவையும் தரும். உணவு சரியாக செரிக்காதவர்கள், வயிற்றுப்பெருக்கு, அஜீரணம் உள்ளவர்கள் சிறிதளவு ஜாதிக்காய் எடுத்தால் உதவியாக இருக்கலாம். வயிற்றை சீராக்க உதவுகிறது. இரவில் தூக்கம் வராதவர்கள் வெந்நீரில் அல்லது பாலில் சிட்டிகை அளவு ஜாதிக்காய் கலந்து குடிப்பார்கள். கேன் ஹெல்ப் யூ ஸ்லீப் பெட்டர். இது உடலை ரிலாக்ஸ் செய்து நல்ல தூக்கத்திற்கு உதவலாம். மூட்டு வலி, தசைவலி போன்ற பிரச்சனைகளில் சிலர் ஜாதிக்காய் எண்ணெயை பயன்படுத்தி வருகின்றனர். சில இயற்கை மருந்துகளில் இது உள்ளது. ஜாதிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் உடலின் பாதுகாப்பு சக்திக்கு உதவலாம். சிறிய அளவில் எடுத்தால் உடலுக்கு நல்லது. ஜாதிக்காய அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிக அளவில் எடுத்தால் தலை சுற்றல், வாந்தி, இதய துடிப்பு அதிகரிப்பு, மயக்கம், மனக்குழப்பம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் சாப்பிட வேண்டாம். சிறு குழந்தைகளுக்கு நேரடியாக அதிகமாக கொடுக்க வேண்டாம். ஜாதிக்காய் என்றால் மிகச் சிறிய அளவுதான். சிட்டிகை அளவு போதும். இதனை பாலில் கலந்து இனிப்புகளில், உணவில் வாசனைக்காக பயன்படுத்தலாம். தினமும் அதிகமாக வேண்டாம். This is not a med, it is a spice. If you have existing disease, BP, pregnancy, consult doctor before. இது ஒரு மருந்தல்ல, மசாலா பொருள். உங்களுக்கு ஏற்கனவே நோய், பிபி, சுகர், பிரெக்னன்சி இருந்தால் மருத்துவரிடம் கேட்டு பயன்படுத்துங்கள். ஜாதிக்காய் சரியான அளவில் எடுத்தால் பல நன்மைகள் தரும். ஆனால் அதிகமானால் தீமை தரும். அதனால் அளவோடு பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.